நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று 22ஆம் தேதி திங்கட்கிழமை கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடும் வைபவம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவரங்கில் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையிலேயே இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கட்சிகளும் சிவில் சமூகத்தினரும் இணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக தொடர்ந்து இயங்குவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையில் 7 தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் 7 சிவில் சமூக பிரதிநிதிகளும் கையொப்பம் இட்டுள்ளனர். நிகழ்ச்சியில் முதலில் உரையாற்றிய பேராசிரியர் KT கணேசலிங்கம் அவர்கள் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள விடயங்களை அங்கு கூடியிருந்தவர்கள் முன்னிலையில் வாசித்து காட்டினார். தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவற்றுக்கிடையிலே புரிந்துணர்வு உடன்படிக்கை 2024. ஈழத்தமிழ் மக்கள் இலங்கை தீவின் வடகிழக்கில் தமக்கென ஒரு மரபு வழி தாயகத்தை கொண்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வடக்கு கிழக்கு உள்ளடங்களாக இலங்கை தீவில் வாழும் தேசிய இனம் என்ற அடிப்படையில் சுயநிர்ணய உரிமையை கொண்டவர்கள். அதன் அடிப்படையிலும் பன்னாட்டு சட்டங்களின் அடிப்படையிலும் உச்சபட்ச தன்னாட்சியை கோருவதற்கான உரித்துடையவர்கள். நீண்ட வரலாற்றையும் மிக செழிப்பான பண்பாட்டையும் கொண்ட தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை சிதைக்கும் நோக்குடன் நிலப்பரப்பு ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் மத ரீதியாகவும் என பல்வேறு வழிகளில் இலங்கை தீவின் இன அழிப்பு நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் மக்களின் நியாயமான உரிமை போராட்டம் தீவிரவாதமாகவும் பிரிவினைவாதமாகவும் பயங்கரவாதமாகவும் சித்தரிக்கப்பட்டு வருகின்றது. ஈழத்தமிழர்கள் இலங்கை தீவின் ஒரு தேசிய இனமாக இருப்பதும் கேந்திர முக்கியத்துவம் மிக்க புவிசார் அமைவிடத்தை வாழ்விடமாக கொண்டிருப்பதும் அவர்களது பிரதான அரசியல் பலமாகும் என்னும் யதார்த்தத்தின் பின்னணியில்தான் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டம் முதலில் பிராந்தியமயப்படுத்தப்பட்டது, பின்னர் அனைத்துலகமயப்படுத்தப்பட்டது. நடந்து முடிந்த உள்நாட்டு போரில் இனப்படுகொலை செய்யப்பட்ட மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் மக்களின் விவகாரத்தில் பன்னாட்டு சமூகம் காட்டி வந்திருக்கின்ற கரிசனைகளை ஸ்ரீலங்கா அரசு எந்த விதத்திலும் பொருட்படுத்துவதும் இல்லை, ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எதனையும் எடுக்கவும் இல்லை. அதே நேரத்தில் முள்ளிவாய்க்காலின் பின்னரான கடந்த 15 ஆண்டுகளில் இலங்கை தீவின் தேசிய இன பிரச்சினை தீர்வு காணும் முகமாக தமிழ் மக்களின் சம உரிமை வழங்கும் அரசியல் தீர்வு தொடர்பில் எந்த ஒரு நகர்வுகளை கூட இதுவரை காலமும் முன்னெடுக்கவில்லை. இனப்படுகொலைக்கு எதிராக நீதியுமின்றி அரசியல் தீர்வுமின்றி ஒன்றுபட்ட அரசியல் தலைமைத்துவமின்றி பாரபட்சங்களும் அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் ஆக்கிரமிப்புகளும் அழிப்புகளும் பிரித்தாளும் தந்திரங்களும் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு அரசியல் பொருளாதார இராணுவ சூழலில் தமிழ் மக்களின் தேசிய இருப்பு கேள்விக்குரியதாக இருக்கின்றது. இதன் பிரகாரம் இவ்வாறான வரலாற்று உண்மையின் அடிப்படையில் இதுகால வரையிலான அனுபவங்களின் அடிப்படையிலும் ஸ்ரீலங்காவில் 2024 அரசு தலைவை தேர்தலை தமிழ் மக்கள் தரப்பில் செயல்முனைப்புடன் எதிர்கொள்ள வேண்டிய அரசியல் தேவை அவசியமும் எழுந்திருக்கின்றது. இந்த யதார்த்தத்தின் பின்னணியில் தமிழ் தேசியத்தின் மக்களை ஒன்றுபடுத்துவது என்னும் பிரதான நோக்கத்தோடு எதிர்வரும் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்று தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணக்கம் கண்டுள்ளன. அத்துடன் இதனை செயல்முனைப்புடன் கையாளும் நோக்கில் பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை மேற்கொள்வதென்றும் முடிவு கொண்டுள்ளன. இதன் பிரகாரம் இவ்வுடன்படிக்கை சம தரப்புகள் எனும் வகையில் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் ஆகியவை பின்வரும் அடிப்படையில் புரிந்துணர்வு ஒன்றினை ஏற்படுத்துவதற்கு உடன்படுகின்றன. அதன் பிரகாரம் 1. தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவை இவ்வுடன்படிக்கையில் சம தரப்பினர் என்னும் வகையில் இரு தரப்பினரின் இணைவில் உருவாக்கப்படும் இக்கட்டமைப்பு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என அழைக்கப்படும். இவ்வுடன்படிக்கையின் பிரகாரம் உருவாக்கப்படும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை ஸ்ரீலங்கா அரசு தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையில் நிராகரித்து
தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வெளிப்படுத்தும் தேர்தலாக கையாளும் வகையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதென தீர்மானித்துள்ளது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது தமிழ் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுத்தல், தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்தல், நிதி தொடர்பான விடயங்களை பரப்புரைகளை முன்னெடுத்தல் போன்ற அனைத்து அவசியமான செயல்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கு நிர்வகிப்பதற்குமான துணைக்குழுக்களை தேவைக்கேற்ப உருவாக்குதல் அதிகாரம் கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பால் பொது வேட்பாளரை நிறுத்தும் நடவடிக்கைக்காக உருவாக்கப்படும் குறித்த துணைக்குழுக்கள் ஒவ்வொன்றும் மற்றும் ஏனைய துணை கட்டமைப்புகள் ஒவ்வொன்றும் அனைத்திலும் தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவை சமதரப்பாக பங்கு பெற்றும் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட வரும் அவருக்கான தேர்தல் சின்னமும் தமிழ் பொது நிலைப்பாட்டுக்கான ஒரு குறியீடாக மட்டுமே கருத வேண்டும். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது பொது வேட்பாளரை தெரிந்தெடுப்பதுடனும் அவர் எந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சார்பில் உத்தியோகபூர்வமாக நிறுத்தப்படுகிறாரோ அந்த நபருடனும் அந்த கட்சியுடனும் அவசியமானதும் உகந்ததும் உன்னதமான உடன்படிக்கையை தனித்தனியே நிறைவேற்றி கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய அரசியல் கட்சி, தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகிய இரு தரப்பும் ஒரு பொது கட்டமைப்பாக செயல்படுபவர்கள் என்னும் அடிப்படையில் கூட்டு பொறுப்புடையவர்கள் என்பதிலும் இணக்கம் காணப்படுவதுடன் இதற்கான வழிகாட்டல் நெறிமுறை ஒன்றை உருவாக்கி கொள்வது என்றும் இணக்கம் அடையப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உடன்பாடுள்ள ஏனைய கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு பொது கட்டமைப்புடன் இணைந்து பயணிக்க முன்வரும் போது அவர்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கென்றும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. நிறைவாக, தமிழ் தேசிய இனத்தின் நீண்டகால அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றும் குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்படுவதென இரு தரப்பும் மேலும் இணங்கிக் கொள்கின்றனர். இப்புரிந்துணர்வு உடன்படிக்கையானது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவற்றுக்கிடையிலே 2024 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி அன்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா கலையரங்கில் கைச்சாத்திடப்படுகின்றது. நன்றி. இதனுடைய பிரகாரம் முதலில் இந்த ஒப்பமிடும் செயல்பாடு ஆரம்பிக்கின்றது. தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சார்பாக தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சி.வி. விக்னேஸ்வரன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி. வேந்தன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நல்லதம்பி ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ. ஐங்கரநேசன் ஆகியோரும், தமிழ் மக்கள் பொது சபை சார்பாக அரசியல் சமூக செயல்பாட்டாளர் த. வசந்தராஜா, சட்டத்தரணி சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் தலைவர் சி. ஆ. ஜோதிலிங்கம், பேராசிரியர் கே.டி. கணேசலிங்கம், அரசியல் சமூக செயற்பாட்டாளர் செல்வின் இரேனியஸ், அரசியல் சமூக செயற்பாட்டாளர் ராசலிங்கம் விக்னேஸ்வரன், அரசியல் விமர்சகர் ஏ. ஜதீந்திரா, அரசியல் விமர்சகர் மானா லிலாந்தன் ஆகியோர் கையொப்பம் இட்டனர். கையொப்பமிடலை தொடர்ந்து அங்கு கையொப்பம் இட்ட அரசியல் தலைவர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான நாள். 2 காரணங்களால். முதலாவது, ஒரு பொதுமக்கள் கட்டமைப்புக்கும் கட்சிகளுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை எழுதப்பட்டிருப்பது என்பது ஈழத்தமிழர்களின் நவீன வரலாற்றில் இதுதான் முதல் தடவை. இரண்டாவது, கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு கனவாக இருந்த, ஒரு கருத்துருவாக்கமாக இருந்த ஒரு விடயம், தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் இன்றிலிருந்து ஸ்ட்ரக்சரலாக, கட்டமைப்பு ரீதியாக முன்னோக்கி நகரப்போகிறது என்பது சற்று விரிவாக பார்க்கலாம். முதலாவது, தமிழ் மக்களின் நவீன வரலாற்றில் குடிமக்கள் சமூகங்கள் இணைந்த ஒரு கட்டமைப்பும் அரசியல் கட்சிகளும் இணைந்த ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை என்பது இதுதான் முதல் தடவை. மட்டுமல்ல, தமிழ் மக்கள் பொதுச்சபை எனப்படுவது தமிழ் மக்களின் தாயக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பெரும்பாலான குடிமக்கள் சமூகங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட உள்ளதில் ஆகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஆகும். இது இன்னும் வளர இருக்கிறது.
ஆனால் இப்போது இருக்கும் கட்டமைப்புகள் எல்லாவற்றிலும் ஆகப்பெரிய கட்டமைப்பு இதுவாகும். முதல் தடவையாக இவ்வாறு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் பொதுச்சபை எனப்படுவது தேர்தல் மைய கட்டமைப்பு அல்ல. அது பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் நேரடியாக ஈடுபடாது. டைரக்ட் டெமோக்ரஸி என்று அழைக்கப்படுகின்ற நேரடி ஜனநாயகம் அல்லது பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி என்று அழைக்கப்படுகின்ற மக்கள் பங்களிப்புடன் கூடிய நேர் ஜனநாயகம், இவற்றுக்குரிய கட்டமைப்பு தான் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகும். தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் ஒரு புனிதமான பல்வகமை உண்டு. எங்களுடைய கட்டமைப்புக்குள் அரசியலில் ஏற்கனவே ஈடுபட்டு அதிலிருந்து விலகி வந்தவர்கள் உண்டு, கருத்துருவாக்கிகள் உண்டு, தூதரகங்களை அடிக்கடி சந்திக்கும் சிவில் சமூகங்கள் உண்டு, கட்சிகளோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதை தமது யாப்பு விதியாக கொண்ட சிவில் சமூகங்கள் உண்டு, எந்த கட்சியிலும் அங்கத்தவராக இருக்கக்கூடாது என்பதை தமது யாப்பு விதியாக கொண்ட சிவில் சமூகங்கள் உண்டு, கட்சி நிலைப்பாடுகளை சிவில் சமூக தீர்மானங்களில் எடுக்கக்கூடாது என்று கூறும் சிவில் சமூகங்கள் உண்டு. எனவே இந்த பல்வகையை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் இந்த பொதுக்கட்டமைப்பை உருவாக்கினோம். இது தமிழில் முதல் தடவை. அந்த புனிதத்தை நாங்கள் தொடர்ந்து பேணுவோம். தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற இந்த கட்டமைப்பு அதன் பல்வகைமையை தொடர்ந்து பேணும். அதே நேரம் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், கட்சித் தலைவர்கள் அடங்கிய பிரதிநிதிகளோடு ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை இப்பொழுது செய்திருக்கிறார்கள். இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையும் தமிழ் வரலாற்றில் முதலாவது. இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு ஒரு அடிப்படை தர்க்கம் இருக்கு. இரண்டு தரப்புகள் இங்கே இருப்பதை இது காட்டுகிறது. ஆனால் இந்த இரண்டு தரப்புகளும் வேறு வேறல்ல. ஒன்று மற்றதை இட்டு நிரப்பி இந்த இரண்டு தரப்புகள் இங்கே கையெழுத்திடுகின்ற என்பதற்காக இரண்டும் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஒன்று மற்றதை இட்டு நிரப்பி அந்த அடிப்படையில் ஏன் இப்படி ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்ய வேண்டும்? ஏனென்றால் ஒரு கட்டமைப்பு ரீதியாக செயற்படுவதற்குரிய ஒரு எழுத்து மூல ஆவணம் அது. அதன் மூலம் நாங்கள் ஸ்ட்ரக்சரலாக யோசிக்கிறோம், அருவமாக அல்ல, அப்டிராக்டாக அல்ல, ஸ்ட்ரக்சரலாக கட்டமைப்பாக யோசித்து கட்டமைப்பாக தொடர்ந்து முன்னேறுவதற்குரிய ஒரு ஏற்பாடு தான் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை. எனவே இரண்டு தரப்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை எனப்படுவது நாங்கள் கட்டமைப்பு சார்ந்து இயங்க போகிறோம் என்பதற்கான ஒரு அடிப்படை, ஒரு அத்திவாரம். இது முதலாவது. அதே நேரம் கடந்த நூற்றாண்டு முழுவதிலும் தமிழ் மக்கள் வெவ்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள், வெவ்வேறு மகாசபைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்தே வெவ்வேறு சங்கங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். கொலனித்துவ ஆதிக்கத்தின் விளைவாகவும் கொலனித்துவத்துக்கு எதிராகவும் எங்கள் மத்தியில் மக்களமைப்புகள், இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு கடந்த ஒரு நூற்றாண்டு முழுவதும் உருவாக்கப்பட்ட அமைப்புகளின் ஒன்றாக இப்பொழுது இந்த புதிய கட்டமைப்பு வருகிறது. அதாவது கட்சிகளும் பொதுமக்கள் அமைப்பின் பிரதிநிதிகளும் இணைந்து உருவாக்குகின்ற ஒரு பொது கட்டமைப்பு வந்திருக்கின்றது. கடந்த நூற்றாண்டு முழுவதும் தமிழ் மக்கள் வென்றிருக்கிறார்கள், தோற்றிருக்கிறார்கள், புலம்பெயர்ந்திருக்கிறார்கள், சிதறி இருக்கிறார்கள், ஒன்றுபட்டிருக்கிறார்கள். இந்த எல்லா எழுச்சிகளுக்கும் வெளிச்சிகளுக்கும் அப்பால் தமிழ் மக்கள் ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆம், அது மிக முக்கியம். நாங்கள் மீண்டும் மீண்டும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்கும் மக்கள். அப்படி புதிய கட்டமைப்புகளை உருவாக்கும் அளவுக்கு நாங்கள் வலிமை கொண்ட மக்கள். நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்குகிறோம். இது மீண்டும் தொடங்கும் மிடுக்கு. மகாகவி உருத்திரமூர்த்தியின் வார்த்தைகளில் சொன்னால் இது மீண்டும் தொடங்கும் மிடுக்கு. அந்த அடிப்படையில் ஒரு நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து கட்டமைப்புகளையும் மக்களமைப்புகளையும் நிறுவனங்களையும் உருவாக்கிய ஒரு மக்கள் கூட்டம் மீண்டும் இப்பொழுது ஒரு கட்டமைப்பை, ஒரு பொது கட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. இது எங்களுடைய செழிப்பான பாரம்பரியத்தில் ஆக பிந்திய ஒரு கட்டமைப்பு. இது இந்த நாளுக்குரிய முக்கியத்துவம். இரண்டாவது, தமிழில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற விஷயம் கடந்த 15 ஆண்டுகளாக கருத்துருவாக்கமாக இருக்கிறது, அறிக்கைகளாக இருக்கிறது, சில கட்சிகளில் வேணவாக இருக்கிறது. ஆனால் இதற்கு மங்கால் அது செயலுறு பெற முடியவில்லை. கடந்த பொதுத் தேர்தலின் போது தமிழ் மக்கள் பேரவையால் ஒரு சுயாதீன குழு உருவாக்கப்பட்டது.
அது ஒரு கட்டத்துக்கு மேலே நகர முடியலை. ஆனால் கடந்த 15 ஆண்டுகளிலும் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் இப்பொழுது கட்டமைப்பு சார்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியம். கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் மக்களின் வாக்குகள் வெற்று காசோலைகளாக தென்னிலங்கைக்கு வழங்கப்பட்டன. ஆனால் நாங்கள் வெற்று காசோலைகளான வாக்குகளை கொண்ட மக்கள் அல்ல. பேரரசுகளின் இழுவிசைகளுக்குள் இருக்கும் மக்கள். கேந்திர முக்கியத்துவம் மிக்க ஒரு இடத்தில் இருக்கிறோம். எங்களுடைய வாக்குகள் கேந்திர முக்கியத்துவம் மிக்கவை, ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் வாட்டர்ஸ். நாங்கள் கேந்திர முக்கியத்துவம் மிக்க வாக்காளர்கள். ஆனால் அந்த கேந்திர முக்கியத்துவம் காரணமாகத்தான் 2015 ஆட்சி மாற்றத்தின் போது எங்கள் வாக்குகள் தேவைப்படுகின்றன. இப்பொழுதும் தான் இந்த அடிப்படையில் கேந்திர முக்கியத்துவம் மிக்க வாக்குகளை பெற்ற மக்கள் கடந்த 15 ஆண்டுகளாக தங்கள் வாக்குகளை வெற்று காசோலைகளாக வழங்கி வந்தார்கள். அந்த நிலையை மாற்றுவோம். நாங்கள் எந்தெந்த தென்னிலங்கை வேட்பாளர்களோடு சமரசத்துக்கு போனோமோ, அல்லது டீலுக்கு போனோமோ, அல்லது அவர்களிடம் நம்பிக்கை வைத்தோமோ, அவர்கள் யாருமே எதையுமே எங்களுக்கு செய்யவில்லை. அதைவிட முக்கியமாக அவர்களில் யாருமே தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களில் யாருமே அந்த இனப்படுகொலைக்காக மன்னிப்பு கேட்கவில்லை. அவர்களில் ஒருவர் கூட முள்ளிவாய்க்காலில் ஒரு பூவை கூட வைக்கவில்லை. முள்ளிவாய்க்காலில் ஒரு பூவை கூட வைத்து அஞ்சலி செய்யாத இந்த தென்னிலங்கை தலைவர்கள் இப்பொழுது எங்கள் சுவர்களில் தங்கள் பெரிய பெரிய வண்ண சுவரொட்டிகளை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்களின் மனதில் என்ன ஒட்டி கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியுமா? இல்லை. தமிழ் மக்கள் மனதில் ஒட்டி கொண்டிருப்பதை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். தமிழ் மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். ஏனென்றால் தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகிறவர் தமிழ் பொது நிலைப்பாடு. தமிழ் பொது நிலைப்பாடு என்பது தமிழ் ஐக்கியம்தான். நாங்கள் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவோம். தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதுதான் தமிழ் பொது வேட்பாளரின் பிரதான இலக்கு. தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதன் மூலம் தமிழ் மக்களை ஒரு பெரிய அரசியல் ஆக்க சக்தியாக மாற்றலாம். அதை வைத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யலாம். அந்த அடிப்படையில் தமிழ் மக்களை ஒரு ஆக்க சக்தியாக மாற்றுவது, ஒன்றுபட்ட ஆக்க சக்தியாக மாற்றுவது, அந்த அடிப்படையில் இந்த பொது கட்டமைப்பானது எப்பொழுதும் திறந்தே இருக்கும். இது ஒரு மூடின கட்டமைப்பு அல்ல. இந்த கட்டமைப்புக்குள் இணையக்கூடிய எல்லா கட்சிகளையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த கட்டமைப்புக்குள் முன்பு வேறு அரசியல் நிலைப்பாடோடு இருந்தவர்கள் பண்புறு மாற்றத்துக்கு உள்ளாகி இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த கட்டமைப்பு திறக்கப்பட்டே இருக்கிறது. இந்த பொது கட்டமைப்பானது வரக்கூடிய எல்லா புதிய உள்நுழைவுகளுக்குமாக திறக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மூடிய கட்டமைப்பு அல்ல. ஏனென்றால் எங்களுடைய இறுதி இலக்கு தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவது, தமிழ் மக்களை ஆகப்பெரிய ஒரு திரட்சியாக மாற்றுவது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். தமிழ் மக்களை ஆகப்பெரிய ஒரு திரட்சியாக, தமிழ் மக்கள் ஆகப்பெரிய ஒரு திரட்சியாக மாறி தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பார்களாக இருந்தால், முதலாவதாக தமிழ் மக்கள் தாங்கள் ஒரு தேசமாக திரண்டு விட்டார்கள் என்ற செய்தி தென்னிலங்கைக்கும் உலகத்துக்கும் போகும். இரண்டாவதாக தெரிவு செய்யப்பட போகின்ற அந்த தென்னிலங்கை வேட்பாளர் தமிழ் மக்களின் ஆணையை பெறாதவர் என்பது அவருடைய அந்தஸ்தை குறைக்கும். மூன்றாவதாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பெருந்தொகை வாக்கை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய மக்கள் ஆணைக்குரிய அங்கீகாரமும் குறையும். எனவே தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகிறவர் எதிர்காலத்தில் தெரிவு செய்யப்படக்கூடிய ஜனாதிபதியின் அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் குறைக்கக்கூடிய வெற்றியை பெற வேண்டும். அதுக்கு தமிழ் மக்களை ஒன்றாக நாங்கள் திரட்ட வேண்டும். தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவது என்ற அடிப்படையில் தான் தமிழ் பொது வேட்பாளர் முன்வைக்கப்படுகின்றார். ஏனைய விடயங்கள் அதுக்குரிய கட்டமைப்புகளால் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இணைத்துக் கொள்ளப்படும். எனவே தமிழ் மக்களை ஒன்றாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த 15 ஆண்டுகளாக கருத்துருவாக்கமாக, அறிக்கைகளாக, சில சந்திப்புகளில் எடுக்கப்பட்ட முடிவுகளாக, சில கட்சிகளில் தனிப்பட்ட செயல்பாடாக இருந்த ஒரு விடயம் இன்றைக்கு பல கட்சிகள் இணைந்து குடிமக்கள் சமூகங்களோடு இணைந்த ஒரு கூட்டு செயற்பாடாக ஒரு கட்டமைப்பு ரீதியிலான ஒரு வளர்ச்சிக்கு வந்திருக்கிறது. இது பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸிக்குரிய காலம். நான் இதை கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது கென்யாவில் வரி அதிகரிப்புக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஏன் அதிகம் போவான்? எமது நாட்டிலேயே தென்னிலங்கையில் ஒரு பெரிய உதாரணம் உண்டு. 69 லட்சம் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதியை 1 லட்சத்துக்கும் குறையாதவர்கள் தெருவில் இறங்கி பதவியை விட்டு அகற்றினார்கள். இதுதான் அந்த மக்கள் பங்களிப்பு ஜனநாயகத்தின் பலம். மக்கள் பங்களிப்பு ஜனநாயகத்தின் யுகம் உருவாகி இருக்கிறது. இந்த அடிப்படையில் மக்கள் அமைப்பும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துக்குரிய கட்டமைப்பும் இணையும் பொழுது அது ஒரு புதிய மலர்ச்சியை கொடுக்கும். ஏனென்றால் இங்கு மக்கள் தான் முதலில், மக்களே முதலில், மக்கள் தான் எல்லாம். மக்கள் கட்டமைப்பும் மக்களுக்காக, கட்சிகளும் மக்களுக்காக. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் எங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருவார்கள். இந்த இடத்தில் மகத்தான தத்துவஞானியாகிய லாவோ ட்சேயின் ஒரு மேற்கோளை நான் கூறி என் உரையை முடிக்க விரும்புகிறேன். லாவோ ட்சு கூறுவார், மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், மக்களோடு வாழுங்கள், மக்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து தொடங்குங்கள், மக்களிடம் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து தொடங்குங்கள், மக்களிடம் என்ன இருக்கின்றதோ அதிலிருந்து கட்டியெழுப்புங்கள். காரியம் முடியும் பொழுது, இறுதி இலக்கு எட்டப்படும் பொழுது தலைவர்களுக்குள் சிறந்த தலைவர்களான மக்கள் சொல்வார்கள், நாங்களே அதை செய்தோம் என்று. ஆம், தமிழ் மக்கள் அதை செய்வார்கள். தமிழ் மக்கள் அதை செய்வார்கள். இந்த கட்டமைப்பு இருப்பவற்றுக்குள் சாத்தியமான ஒரு கட்டமைப்பு. அரசியல் என்பது சாத்தியக்கூறுகளின் கலை. அந்த அடிப்படையில் சாத்தியக்கூறுகளை வைத்து இருப்பவற்றுக்குள் சாத்தியமான ஒரு கூட்டை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அந்த கிணறு கூட்டு என்பது ஒரு பரந்தகன்ற தளத்திலான பெரும் கூட்டு என்பது எதிர்காலத்தில் சாத்தியப்படும் என்று நம்புவோம். ஏனென்றால் மக்கள் அதை செய்வார்கள். இன்று எங்களுடைய நாட்டிலே நடப்பது பெரும்பான்மையோரின் சர்வாதிகாரம். இந்த பெரும்பான்மையினரின் சர்வாதிகாரத்திற்கு எதிராக சிறுபான்மையினர் என்று அடையாளப்படுத்தப்படும், ஆனால் வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையினராக இருக்கும் எங்களுடைய ஆயுதம்தான் இந்த கட்டமைப்பு. அதற்கு எதிரான ஒரு கட்டமைப்பாக இதனை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் என்றால் அதிலே மக்களும், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் தேர்ந்தெடுத்தவர்களும் சேர்ந்து இங்கு இருக்கின்றோம். வாக்களித்தவர்கள், வாக்களிக்கப்பட்டு பாராளுமன்றம் சென்றவர்களும் இங்கு இருக்கின்றார்கள், வாக்களித்த பலர் இங்கு இருக்கின்றார்கள். ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் தேர்ந்தெடுத்த எங்களுடைய மக்களும் இங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் சேர்ந்துதான் இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். இதனுடைய அவசியம் எவருக்கும் நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் எல்லோருக்குமே தெரியும். தமிழ் மக்கள் ஒரு அலகு. சட்டத்தின்படி CCPR கவினன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்ற சர்வதேச உடன்பாட்டின்படி அதனுடைய முதலாவது ஆர்டிக்கிள், முதலாவது பிரிவின்படி, உறுப்புரையின்படி எந்த ஒரு மக்கள் கூட்டம் தனித்துவமாக ஒரு நாட்டிலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சுய நிர்ணய உரிமை இருக்கின்றதாக கூறப்படுகின்றது. அந்த விதத்திலே சகல அடையாளங்களையும் தகைமைகளையும் பெற்றவர்கள் நாங்கள். அந்த தகைமைகளை பெற்றதால் நாங்கள் தனியொரு இனமாக, தனியொரு அலகாக நாங்கள் சுயநிர்ணய உரிமையை பெற்றவர்களாக சட்டப்படி கணிக்கப்பட்டிருக்கின்றோம். பட்டிருக்கலாம் சட்டப்படி. ஆகவே அந்த நிலையிலே எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு. சர்வதேச சட்டத்தின்படி சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த 13வது திருத்தச் சட்டம் செல்லுபடியாகாது, சரிவராது. ஏனென்றால் பெரும்பான்மையினரின் அந்த சர்வாதிகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒற்றையாட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது தான் இந்த 13வது திருத்தச் சட்டம்.
அந்த நேரத்திலே அது தேவையாக இருந்தது, அதை செய்தார்கள் 2 நாடுகளும் சேர்ந்து. அதை பற்றி நாங்கள் ஒன்றும் குறிப்பிட வரவில்லை. ஆனால் வருங்காலத்திலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் 13வது திருத்தச் சட்டத்தின் கீழ் அதனை பெற முடியாது. உங்களிலும் பார்க்க கூட அதனால் ஏற்பட்ட தாக்கங்களை அறிந்தவன் நான். உதாரணத்துக்கு பனியிலே ஒரு காணியை 200 ஏக்கர் காணியை எடுத்து மத்திய கிழக்கிலே இருந்த ஒரு சர்வதேச ஒரு கம்பெனியை அழைத்து அவர்களுக்கூடாக வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய, அதாவது பழங்களையும் மரக்கறிகளையும் அனுப்பக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டை, ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் தொடக்கியிருந்தோம். எல்லா விதத்திலும் அது வெற்றி அளித்தது. அதாவது அது சம்பந்தமாக அவர்கள் நிலம் நன்றாக இருக்கின்றது, அது அந்த நீர் நன்றாக இருக்கின்றது, சூழல் நன்றாக இருக்கின்றது, போக்குவரத்து சரியாக இருக்கின்றது என்று எல்லா விதத்திலும் அது நன்றாக இருக்கின்றது என்று மிக சந்தோஷமாக அவர்கள் இந்த செயல் திட்டத்தை தொடக்குவதாக கூறியிருந்தார்கள். கடைசியாக நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு கையெழுத்து தான், எல்லோரிடமும் கையெழுத்து வேண்டி கடைசியாக எடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய காணி ஆணையாளரிடம். காணி ஆணையாளருடன் சென்றவுடன் அவர் அதற்கு கையெழுத்திட மறுத்தார். ஏதோ இல்லாத பொல்லாத காரணங்களை கூறி மறுத்தார். ஒன்று எங்களுடைய 200 ஏக்கர் காணியிலே ஒரு பகுதி வன திணைக்களத்திற்கு உரியது என்று கூறினார்கள். அது உண்மையிலே அப்படி இல்லை. 1983ஆம் ஆண்டிலே வரைந்தெடுக்கப்பட்ட அந்த வரைபடத்தின்படி இது அதற்கு வெளியே இருந்தது. அதை சுட்டிக்காட்டியதுடன் அவர்கள் 2007 நாங்கள் புதிய ஒரு வரைபடம் தயாரித்திருக்கின்றோம் என்றார்கள். நீங்கள் எப்படி புதிய வரைபடம் 2007 தயாரிப்பது? அந்த காலகட்டத்திலே போர் நடந்து கொண்டிருந்தது என்று கூறினோம். அதற்கு அவர்கள் கூகுள் ஊடாக நாங்கள் படம் கீறினோம் என்று சொன்னார்கள். சட்டப்படி அவ்வாறு கூகுள் ஊடாக வரைபடங்கள் தயாரித்து செய்யக்கூடிய சட்டம் இன்னும் வரவில்லை. ஆகவே இதையெல்லாம் சுட்டிக்காட்டியும் அவர்கள் அதற்கு கையெழுத்து விடவில்லை. கடைசியாக நாங்கள் எங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு செயல் திட்டத்திலே இறங்குவதை மத்திய அரசாங்கம் எவ்வாறு முறியடித்தது, தடை செய்தது, இல்லாமல் பண்ணியது என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்டத்தான் இந்த உதாரணத்தை தருகின்றேன். ஆகவே 13வது திருத்தச் சட்டத்தின் கீழ், ஒற்றையாட்சியின் கீழ் இருக்கும் 13வது திருத்தச் சட்டத்தின் கீழ் நாங்கள் எங்களுடைய மக்களை பாதுகாக்க முடியாது, அவர்கள் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க முடியாது, அவர்களுக்கு தேவையான கலை, கலாச்சாரம், பண்பாடு போன்றவற்றின் அடையாளங்களை நாங்கள் விருத்தி செய்ய முடியாது என்ற அடிப்படையிலே நாங்கள் 13ஐ தேர்ந்தெடுக்க முடியாது இருக்கின்றது. பின்னே நீங்கள் 13 பற்றி சில காலங்களுக்கு முன்னர் கூறினீர்கள் என்று கேட்டீர்களானால், தற்காலிகமாக எங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வுக்கு முதல் மக்களுக்கு அவர்களுக்கு சில அதிகாரங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதை பற்றி கூறியிருந்தோம். அதை கூட எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்களை திருப்பி தருவதாக இப்போதைய ஜனாதிபதி கூறியும் அது நடைபெறவில்லை. கடைசி நேரத்திலே அவர் அதை தடை செய்துவிட்டார். ஆகவே இவ்வாறான தடைகளை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருந்தால் 13வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக நாங்கள் முன்னேற முடியாது. சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு இருக்கும் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தித்தான் இந்த மக்களுடைய ஜனாதிபதி பொது வேட்பாளரை நாங்கள் முன்னிறுத்துகின்றோம். அவருடைய முக்கிய கோரிக்கையாக சர்வதேச நாடுகள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய வடகிழக்கு மாகாணங்களிலே தமிழ் மக்களினுடைய மக்கள் தீர்ப்பை பெறுவதற்கு அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுவார். இதைவிட எங்களுக்கு நடந்திருக்கும் அந்த அநியாயங்களை பற்றி, நாங்கள் பட்டிருக்கும் பாடுகளை பற்றி ஓரளவு அவர் சிங்கள மக்களுக்கு எடுத்து கூறுவார். ஆகவே இவ்வாறான பலவற்றையும் வெளிக்கொண்டு வருமாறு எங்களுடைய ஒற்றுமையை ஸ்திரப்படுத்தும் விதமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்கின்றோம். அது கட்டாயமாக எங்களுக்கு நல்லதையே தரும் என்ற நம்பிக்கையோடு இதிலே இன்று நீங்கள் கையெழுத்திட்டதற்காக எல்லோரையும் பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த
கையெழுத்திட்ட எங்களுடைய கையெழுத்திட்ட விடயம் என்பது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் இருக்கின்றது. இதுவரை காலமும் தமிழ் வேட்பாளர்கள் நான் அறிய மூவர், அதை விட வேறு ஆட்களும் தெற்கிலிருந்து போட்டியிட்டிருக்கிறார்கள். குமாரன் பொன்னம்பலம் அவர்கள், பின்பு சுவாஜிலிங்கம் அவர்கள் 2 முறைகள். ஆனால் அவர்கள் கேட்ட தடவைகள் எல்லாம் அவர்கள் தனியாகவே, அதாவது ஒரு தனி கட்சியாக அல்லது இப்படியான ஒரு அமைப்பு ஒன்றின்றி போட்டியிட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக அவருடைய முயற்சிகள் மிக பின்னடைவை கண்டிருக்கின்றது. நான் நம்புகின்றேன் இதிலே தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய கட்சிகளில் பெரும்பான்மையான கட்சிகள் இதிலே கையெழுத்திட்டிருக்கின்றன. அத்துடன் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் பலர் கையெழுத்து போட்டிருக்கின்றார்கள். அதுவே ஒரு சிறந்த ஆரம்பமாக இந்த முயற்சிக்கு, தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை எடுத்து காட்டுகின்ற அந்த முயற்சிக்கு ஒரு அடிப்படையாக, ஒரு நல்ல முயற்சியாக நிச்சயமாக பரிணமிக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நாங்கள் அனைவரும் எவ்வளவு தூரம் இந்த செய்தியை, தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலே ஒருவர் இப்போது இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறார். அவர் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய அளிக்கக்கூடிய வாக்குகளிலே மிக பெரும்பான்மையான வாக்கொன்றை எடுக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் நிச்சயமாக எங்களுடைய அந்த இலக்கை அடைவோம் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருடைய மனத்திலும் உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்பட்டு அது செயற்படுத்தப்படுகின்ற போது எங்களுடைய அந்த எந்த லட்சியத்துக்காக இந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோமோ அந்த பொது வேட்பாளர் முயற்சியிலே அது வெற்றியடையும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. இலங்கையிலே பெரும்பான்மை மக்கள் என்ற ஒரு பிரிவினரும் சிறுபான்மை மக்கள் என்ற ஒரு பிரிவினரும் இருக்கிறார்கள். இவர்களிலே பெரும்பான்மை மக்களுக்கு அரசு ஆதரவாக இருக்கிறது. அதே போன்று அவர்களுக்கே போலீஸ் படையினரும் ஆதரவாக இருக்கிறார்கள். அதே போன்று ஆயுத படைகளும் ஆதரவாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடையே இருக்க வேண்டிய ஒற்றுமை கூட இல்லாமல் தான் இருந்தது. இன்று அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தும் முகமாக ஒரு பெரியதொரு காரியம் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தால் உண்மையில் அது தேவையான ஒன்று. ஒற்றுமை இல்லை என்றால் எந்த சமூகம் ஒற்றுமை இல்லையோ அது படிப்படியாக பலமிழந்து ஒரு நாள் நிச்சயமாக அழிந்து போய்விடும். அந்த வகையிலே இன்று இது உண்மையில் சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டியது. எல்லோரும் கூறியது போன்று ஒரு காலம் அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் ஒப்பந்தம் செய்த வரலாறு நமது நாட்டிலே இல்லை. ஆனால் இன்றைய நாள் அப்படி ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். பல அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. பல அமைப்புகள் ஆரம்பத்திலே ஒன்று செயல்படுகின்றன. ஆனால் நாளடைவிலே அது மங்கி போகின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொது கட்டமைப்பு ஒரு காலம் மங்கி போகாதென்று நான் நம்புகிறேன். இடையில் விடுபவர்கள் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெறுபவர்கள் ஒருபோதும் இடையில் விடுவதில்லை. ஆகவே இந்த அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு தமிழ் மக்களுக்குரிய உரிமையை, விடுதலையை பெற்றுக் கொடுக்கும் முகமாக எப்போதும் நிலைத்து நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். தமிழ் மக்கள் தேசிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்த மட்டிலே மக்களுடைய கோபம் ஓரளவிற்கு தணிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
மரித்தவர்கள் லட்சியத்திற்காக உயிர் தியாகம் செய்த அத்தனை லட்சிய புருஷர்களுடைய அந்த தியாகம் இன்றைக்கு இந்த நிகழ்விலே எங்களுடைய மக்களுடைய எழுச்சியை, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய மக்களுடைய விடுதலையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்திருக்கிறது. எங்களை பொறுத்தமட்டிலே இது தேவையான ஒரு விடயம். இது தனியாக இந்த பொது வேட்பாளர் என்று ஒரு எல்லைக்குள் நிற்காது தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை போராட்ட வடிவமாகவும் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை அபிவிருத்தி ரீதியாக அல்லது அவர்களுடைய வறுமையை போக்கின்ற வகையிலே செயல்படுகின்ற, குறிப்பாக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற செயல்பாடுகளை தட்டி கேட்கின்ற, வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இது தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும், செயல்படும் என்ற நம்பிக்கையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு ஊட்டியிருக்கிறோம். அந்த வகையிலே வெறும் கையொப்பம் என்று இருந்து விடாது. எங்களுடைய தேசிய இனத்தினுடைய விடுதலை, மக்கள் இன்றைக்கு தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலே இந்த கட்டமைப்பானது மக்களுக்கான ஆறுதலான ஒரு விடயமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே நான் சொன்னது போல இந்த பிரிந்து இருக்கின்ற எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா நாட்டு தூதுவர்களும் சொல்லுகின்ற விடயம், உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒன்றாக வாருங்கள். இப்பொழுது இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒன்றாக அணிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த வசனத்தை இனி நீங்கள் பேசக்கூடாது. எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை கட்டமைப்பின் ஊடாக நாங்கள் நிச்சயமாக நிலைநிறுத்துவோம். அவருடைய அந்த விடுதலையை நிச்சயமாக வென்று எடுக்கின்ற செயற்பாட்டிலே நாங்கள் முழுமையாக செயல்படுவோம் என்று எங்களுடைய மண்ணை மீட்பதற்காக, எனது இனத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அத்தனை வீரர்களுக்கும் அத்தனை பொதுமக்கள் சார்பாக இந்த விடயத்திலே நாங்கள் அவருடைய அந்த இலட்சியத்தை கொண்டு செல்கின்ற அமைப்பாக இது செயல்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிற இந்த செயல் திட்டத்துக்குள்ளே இளைஞர்களை, ஜோதிகளை பல்லாயிரக்கணக்கிலே ஈர்த்தெடுக்கின்ற நடவடிக்கைகள் மிக அவசியமானவை என்பதை சொல்வது பொருத்தமானது என்று நான் கருதுகின்றேன். இதைவிட அரசியல் ஆர்வம் கொண்டவர்கள், தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே பார்வையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பங்காளர்களாக நாங்கள் இந்த செயற்திட்ட வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தே தீர வேண்டும். இது இன்றைய அவசர தேவை. ஒரு பாரிய மக்கள் இயக்கத்துக்கான கையெழுத்துக்கள் எங்களில் சிலராலே இன்றைக்கு இடப்பட்டிருக்கின்றன. எங்களோடு இணைந்திருக்க வேண்டிய இன்னும் சிலர் இன்றைக்கு இங்கே இல்லை. ஒரு சிலர் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களையும் வரவழைப்பது எப்படி என்கிற அடிப்படையிலே எங்கள் சிந்தனையும் செயற்பாடுகளும் அமையும் என்று நான் நம்புகிறேன். அரசியல் சூழல் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகளுக்கு இடமில்லை. ஜனாதிபதிக்கு 1 வருஷம் கொடுப்பதா 2 வருஷம் கொடுப்பதா என்ற சிந்தனைக்கெல்லாம் இனி தமிழ் மக்கள் மத்தியிலே எந்த வடிவத்திலும் இடமிருக்க முடியாது. நாங்கள் அனைவரும் பேசுகின்ற வார்த்தைகள், கூறுகின்ற வசனங்கள் எமது மக்களை குழப்பி விடாமல், எமது மக்கள் இன்றைக்கு எந்த லட்சியத்தை இறுக பற்றி இருக்கிறார்களோ
அந்த இலட்சியத்தின் மீதான பற்றினை வலுப்படுத்தும் விதத்திலே அமைவதை உறுதிப்படுத்த வேண்டியது எங்கள் எல்லோருடைய கடமையும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். காலம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வேகமாக செயற்பட வேண்டும். பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. செயற்பட வேண்டிய நேரம், செயற்பட முடியும். செயற்பட்டால் ஒரு புதிய வரலாற்றை எமது மக்கள் காண முடியும். நாங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அல்ல, தோற்றவர்கள் அல்ல. எங்கள் நீண்ட வரலாற்றிலே நாங்கள் ஒருபோதும் தோற்றது கிடையாது. ஏனெனில் தோற்கடிக்கப்பட்டதாக கருதப்பட்ட கூறப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் எங்கள் கரங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டு மேலிருந்து வந்திருக்கிறோம் என்பதுதான் வரலாறு. அந்த வகையிலே ஒரு வெற்றி வரலாற்று எங்கள் சொந்த மண்ணிலே எங்களுக்கென ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துகிற விதத்திலே, எங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டுகிற விதத்திலே நாங்கள் எல்லோரும் கூட்டாக, நான் என்பதை மறந்து, எனது கட்சி என்பதை மறந்து, நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக செயற்படுவீர்கள், செயற்படுவோம் என்கிற உறுதியோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. உண்மையில் இப்படி ஒரு உடன்பாடு நடக்குமா நடக்காதா என்ற கேள்வி பொழுது ஒரு மாத காலமாக நிலவி வந்த நிலையில், ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக தமிழ் தேசிய அரசியலை பிரதித்துவம் செய்கின்ற கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபை, பல்வேறு சிவில் சமூக அமைப்புகள், தனிநபர்களை உள்ளடக்கிய அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையிலான ஒரு உடன்பாடு கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் பொது வேட்பாளர், இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவார் அல்லது நிறுத்தப்படுவாரா என்ற சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் என்ற ஒரு செய்தியை இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உடன்பாடு சொல்லியிருக்கும். அதுதான் இந்த உடன்பாட்டினுடைய முக்கியத்துவம். உண்மையில் இந்த அரசியல் தொடர்பாக எல்லாம் நாங்கள் இதில் அதிகம் பேச வேண்டியதில்லை. அதை தொடர்ந்து நாங்கள் இனி வரப்போகின்ற சந்திப்புகளில் பேசலாம். உண்மையில் இந்த கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக பல உரையாடல்களும் சந்திப்புகளும் விவாதங்களும் நடைபெற்று வந்திருக்கின்ற சூழலில், அதே நேரம் இப்படி ஒரு முயற்சியை தோற்கடிக்க வேண்டும் என்ற பகிரங்க சவால்களுக்கு மத்தியில் இந்த விடயத்தை நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்வதற்காக ஒரு முக்கியமான தருணத்தை வெற்றி கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் நான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை பற்றி யோசிக்கக்குள்ள இந்த மகாபாரத கதையை யோசிப்பதுண்டு. துரோணாச்சாரி தன்னுடைய சீடர்களில் என்ன தெரிகிறது என்று கேட்டால் பலரும் பல விஷயங்களை தெரிவதாக சொன்னார். ஒருவர் குருவி தெரிகிறது, மரம் தெரிகிறது, செடி கொடி தெரிகிறது, கிளை தெரிகிறது என்று. ஒருவர் தான் சொன்னார், எனக்கு குருவியினுடைய கண் தெரிகிறது. ஏனென்றால் தன்னுடைய இலக்கில் தெளிவுள்ள ஒருவனுக்கு இலக்கு மட்டுமே தெரிய வேண்டும், வேறு எதுக்கும் தெரியக்கூடாது. ஆகவே அந்த வகையில் இப்பொழுது எங்களுக்கு இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு இலக்கு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அவரை நோக்கி 90% மேற்பட்ட தமிழ் மக்களுடைய வாக்குகளை குவிப்பதாகும். அது ஒன்றே நமது இலக்கு. அந்த இலக்குக்கு நாம் எவ்வாறு இனி வரப்போகிற நாட்களில் வேலை செய்ய போகின்றோம் என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிக பிரதான சவாலாகும். இந்த சவாலை நிச்சயம் வெற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் இத்தனை கட்சிகள், இன்னும் வர இருக்கின்ற கட்சிகள், இதோடு இணைந்து வரக்கூடிய தனிநபர்கள், ஏராளமான அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அதை செய்ய முடியாவிட்டால் நாங்கள் அரசியல் பற்றி பேசுவதிலேயே அர்த்தம் கிடையாது. பேசாமல் அவருடைய வேலையை பார்ப்பதே சிறந்ததாக இருக்கும். ஆகவே அதை எங்களால் நிச்சயம் முடியும். அந்த முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த விடயத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விடயம் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதும், அதை நோக்கி தமிழ் மக்களுடைய வாக்குகளை குவிப்பதும், அதற்கு என்ன மாதிரியான உத்திகளை நாங்கள் பிரயோகிக்கப் போகின்றோம் இனிவர நாட்களில் என்பதுதான் முக்கியம். உண்மையில் இது ஒரு தமிழ் மக்களுடைய மனச்சாட்சி சார்ந்த விடயம் என்ற அந்த செய்தியை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதில் நாங்கள் வெற்றி பெற்றால் 90% தமிழ் மக்களுடைய வாக்குகளை வெற்றி கொள்வது அல்லது ஒரு இடத்தை நோக்கி குவிப்பது பெரிய காரியமல்ல. அதை எங்களால் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லோரும் இணைந்தால் அதை செய்ய முடியும். இந்த அரசியல் பயணத்திலே பல்வேறு முயற்சிகள் கடந்த காலத்தில் நடைபெற்றிருக்கின்றது. பல வீழ்ச்சிகளை தமிழ் தேசிய இனம் கண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வீழ்ச்சிகளும் நமக்கு ஒரு படிப்பினை. அந்த படிப்பினையிலிருந்து கற்றுக்கொண்டு செல்வதன் மூலமாக மட்டுமே இனி வரப்போகின்ற காலத்தை வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்காக இனி வரும் நாட்களில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயற்படுவோம் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி.
இன்று தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளும் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். இது இலகுவாக நிறைவேறிய ஒரு விடயமல்ல. கடந்த 6-7 மாதங்களுக்கு முன்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் இந்த விடயங்கள் பேசப்பட்டது. அதேபோல் சிவில் சமூகங்கள் மத்தியில் இது பேசப்பட்டு பல்வேறுபட்ட சந்திப்புகள், பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு இறுதியில் இன்று இது நிறைவேறியிருக்கின்றது. இது நிறைவேற மாட்டாது என்று சொன்னவர்கள் பல பேர், இது நிறைவேறக்கூடாது என்று விரும்பியவர்கள் பல பேர், இதற்கு எதிராக சவால் விட்டு இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் என்றும் கூறியவர்கள் பல பேர். இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்று இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இது மாத்திரமல்ல, இனிமேலும் இது குழப்பப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கிறது. இதனை இல்லாமல் செய்ய வேண்டும், இதனை உடைத்தெறிய வேண்டும் என்று அரசு தரப்பிலும் சரி, எங்கள் தமிழ் தரப்பில் இருந்தும் பல பேர் வேலை செய்யக்கூடியதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கிறது. ஆகவே இவை அனைத்தும் நாங்கள் கவனத்தில் எடுத்து செய்யப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இலகுவாக நாங்கள் நடைபோட முடியும் என்பதல்ல. பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம். பல்வேறுபட்ட சிக்கல்கள் எங்களுக்கு மேல் கொண்டு வரப்படும் என்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது. இவை அவ்வளத்தையும் எதிர்த்து நாங்கள் போராடித்தான் நாங்கள் முன்னேற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இன்று இதனுடைய முக்கியமான நோக்கம், நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வரப் போகிறோம் என்றால் அந்த பொது வேட்பாளர் ஏன் என்பதற்கு பல காரணங்கள், நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம். இதில் முக்கியமாக உள்ள இருக்கக்கூடிய விடயம், இதுவரை காலம் யுத்தத்துக்கு பிற்பாடு அரசாங்கம் எங்களை கூப்பிடும், பேசும், ஆனால் எதுவும் நடக்காது. இப்பொழுது நாங்கள் ஒரு நிலைமையை தோற்றுவித்திருக்கிறோம். நீங்கள் யாராவது பேச விரும்பினால் வரலாம், நாங்கள் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் இப்பொழுது ஒருமித்து ஒரு குழுவாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள், சிவில் அமைப்புகள் நாங்கள் ஒன்றாக செய்து ஒரே செய்தியை அவர்களுக்கு சொல்லுகின்றோம். ஆகவே இப்பொழுது இனிமேல் அது யாராக இருந்தாலும் கூட அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னது தேவை ஏற்பட்டால் இதனை நோக்கி அவர்கள் வருவார்கள். ஏற்கனவே நாங்கள் இப்படியான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு முன்பாக இதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்திலேயே நிச்சயமாக சிங்கள இடங்களில் அல்லது தென்பகுதியில் ஒரு அச்ச நிலை ஏற்பட்டது. இவர்கள் ஒன்றை உருவாக்கப் போகிறார்கள். எல்லோருமே தேடி வந்தார்கள். ஜேவிபியினர் வந்தார்கள், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்தார்கள், சஜித் பிரேமதாசா வந்தார்கள், வீடு வீடாக தலைவர்களை தேடி போனார்கள். இதெல்லாம் முன்னர் நடக்கவில்லை. கடந்த தேர்தலில், அதுக்கு முன்னர் நடந்த தேர்தல்கள் பார்த்தால் கொழும்பில் யாரோ ஒரு தரப்புடன் பேசி விடயங்கள் முடிந்துவிடும். ஆனால் இன்று தேடி வருகிற சூழ்நிலை எப்படி உருவானது என்றால், இவர்கள் ஒன்றுபட போகிறார்கள், ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தப் போகிறார்கள். அதற்கு முன்பாக நாங்கள் இவர்களுடன் பேசி யாரை விலக்க வேண்ட முடியும் என்ற கணக்கில் தான் வந்தார்கள். இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வடக்குக்கு மாத்திரமல்ல, கிழக்குக்கும் போகிறார்கள். ஆகவே அவர்கள் எங்களை தேடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நிச்சயமாக அதில் நாங்கள் முதல் கட்ட வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது ஒன்றுபட்டிருக்கிறோம். ஒன்றுபட்டு இனிமேல் பேச வேண்டிய தேவை ஒன்று உருவாகியிருக்கு. இனிமேல் தனிப்பட்ட முறையில் EPRவுடன், டெலோவுடன், புலட்டுடன் அல்லது சிவில் சமூகத்துடன் யாருடனும் தனித்து பேசுவதல்ல. இனிமேல் இவர்கள் ஒரு MOUவை சைன் பண்ணி இருக்கிறார்கள், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறது. அவர்களுடன் பேசித்தான் நாங்கள் தீர்மானங்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கட்டத்தை நாங்கள் இப்பொழுது உருவாக்கி இருக்கிறோம் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இது இன்னும் ஒரு அச்ச உணர்வை அவர்களுக்கு கொண்டு வரும். ஆகவே நான் இதுவரை காலமும் பல்வேறுபட்ட எக்ஸ்கியூஸ், அதாவது உங்களுக்குள் ஒற்றுமை இல்லை, உங்களுக்கு ஒற்றுமை இருந்தால் எப்போவோ நாங்கள் எல்லாத்தையும் சாதித்து முடிச்சிருப்போம் என்று சொன்னவர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு ஒரு மிக காத்திரமான பதிலை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இது எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறோம். இதனை வெளிப்படையாக பேசுவதாக இருந்தால் இதில் கலந்து கொள்ளாத தமிழரசு கட்சியும் அதனை புரிந்து கொள்ளும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் இதனை ஆதரிக்கிறார்கள், இது தேவை என்கின்றார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சில சமயம் அவர்களுக்கு இடைஞ்சல்கள் ஏற்படுத்தினால் நிச்சயம் அவர்களில் பெரும்பான்மையோருடன் ஒத்து இணங்கி போய் இந்த விஷயத்தை வெற்றியிட வைப்பார்கள். ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் எமது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு மிக மிக முக்கியமானது.
எமது அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நோக்கி நாங்கள் இதுவரை அரசாங்கம் சொன்னதுக்கு வாங்க பேசுவோம், 13 பற்றி பேசுவோம் அல்லது 22 பற்றி பேசுவோம், ஏதோ வாங்க பேசுவோம் என்ற நிலையை மாற்றி நாங்கள் எமது மக்களினுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான அடுத்த கட்ட அரசியல் நகர்வை மேற்கொள்வதற்கான முதல் படிதான் இந்த விடயம். இதில் நாங்கள் காத்திரமான ஒரு வெற்றியை பெறுவோமாக இருந்தால் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் மிக பிரமாண்ட முறையில் இது வாக்களிப்பார்களா இருந்தால் அந்த செய்தி என்பது தமிழ் மக்கள் மிக காத்திரமான ஒரு செய்தியை எல்லோருக்கும், அது சிங்கள தரப்பாக இருக்கலாம் அல்லது அது ராஜதந்திர தரப்பாக இருக்கலாம், சர்வதேச தரப்பாக இருக்கலாம், யாருக்கும் அது ஒரு செய்தியை சொல்லும் என்னவென்றால் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது ஒரே குரலில் பேசுகிறார்கள், ஒரே குரலில் கேட்கிறார்கள், ஜனநாயக முறையில் கேட்கிறார்கள். அதற்கு செவிசாய்க்க வேண்டும் என்று சொன்ன தேவை எல்லோருக்கும் ஏற்படும். அந்த தேவையை அதை நிறைவேற்றுவது மக்களினுடைய முழுமையான ஒரு வாக்களிப்பினூடாக, மக்கள் ஒரு பலமான ஒரு சக்தியாக அந்த வாக்களிப்பினூடாக எங்களை மாற்றுவதனூடாக நிச்சயமாக எவரும் எங்களிடம் வந்து நீ இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் என்று சொல்ல முடியாது. மக்கள் இந்த விடயங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த டெமோக்ராட்டிக் வேர்டிக்ட் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய சூழல் உருவாகும். ஆகவே அந்த நிலையில் இன்று நடந்த விடயம் என்பது மிக மிக முக்கியத்துவமானது. பல படிகளை கடந்துதான் நாங்கள் இந்த கையெழுத்தை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக ஒன்றிணைந்து ஒரே அடிப்படையில் செயல்பட்டு நாங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கிற, குறைந்தபட்சம் ஒரு 2-3 மாசத்துக்குள் தேர்தல் வந்துவிடும், 2 மாசத்துக்குள் தேர்தல் வந்துவிடும். அதற்கு முன்பாக முழு வடகிழக்கிலும் மாத்திரமல்ல ஏனைய தமிழ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களிலும் இந்த விஷயங்கள் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். நாங்கள் ஒரு காத்திரமான வாக்கை பெற்று தமிழ் மக்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. தேக்கமடைந்திருக்கக்கூடிய அல்லது தொய்விட்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய செயற்பாடுகளை அல்லது தமிழ் தேசிய அரசியலை சரியான ஒரு திசைக்கு திசை திருப்புவதற்கான ஒரு எத்தனம் இன்று அரங்கேறி இருக்கின்றது. அந்த வகையில் அதில் நானும் ஒரு பங்காளராக, தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் ஒரு பங்கேற்பாளராக கையெழுத்திட்டதையிட்டு நான் பெருமை அடைகின்றேன். வரலாறு அந்தந்த காலகட்டங்களுக்குரிய வெற்றிகளையும் தோல்விகளையும் சரிகளையும் பிழைகளையும் கொண்டிருக்கின்றன. வரலாற்றில் நாங்கள் திரும்பி பார்த்து நாங்கள் விட்ட பிழைகளை திருத்திக் கொள்ளாமல் இருப்போமாக இருந்தால் நாங்கள் தொடர்ந்தும் தவறிழைத்தவர்களாகவே இருப்போம். யுத்தத்திற்கு பின்னர் அந்த இரத்த நெடில் எங்கள் மண்ணை விட்டு காயாத அந்த நேர பொழுதில் சரத் பொன்சேகா அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்குமாறு கோரப்பட்டோம். உண்மையில் இந்த முன்வரிசையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் அதனை எதிர்த்தார்கள். அவ்வாறான ஒரு நிலை வேண்டாம் என்று சொல்லி கூட சொன்னார்கள். ஆனால் கட்சிகளுக்கு அதாவது தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற நிலையில் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிப்பதற்கு விருப்பம் இல்லாமலே பலர் கோரியிருந்தார்கள். இப்பொழுது அவர் இராணுவத்தின் மீது வெறுப்பு இருந்திருந்தால் எனக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருப்பாரா என்று சொல்லி கேட்கின்ற நிலை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எடுத்த நிலைப்பாடு பிழை என்கின்றதை இன்று நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் கண்ணுக்கு முன்னாகவே. ஆகவே வரலாற்றில் நாங்கள் ஒரு சரியான திசை திருப்பலுக்காக இந்த பொது வேட்பாளர் விடயத்தை கையெழுத்திருக்கின்றோம். இதில் சிவில் அமைப்புகள், தமிழ் மக்கள் பொதுச்சபை, தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் இணைந்திருக்கின்றன. இது மிக சவாலான ஒரு விடயம். ஏனெனில் பாராளுமன்ற தேர்தல்களின் பொழுது கூட நான் அறியத்தக்கனதாகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வாக்களித்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அவர்களுக்கு வாக்களித்தவர்களை கோருகின்ற பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும் ஒரு தமிழ் தேசிய அணி இருக்கின்றதாக சொன்னார்கள். ஆகவே அந்த வேட்பாளருக்கு வாக்களித்தேன் என்று சொல்லி சொன்னவர்கள் இருக்கின்றார்கள். அந்த சவாலை நாங்கள் முறியடிக்க வேண்டும். இலங்கை மக்கள் வாக்களித்துத்தான் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவதாக இருந்தாலும் கூட அவ்வாறு அந்த மக்களை வாக்களிக்க வைப்பதற்கு தலைவர்களை கொண்டு, ஊடகங்களை கொண்டு வல்லாதிக்க சக்திகள் அனைத்தும் மூளைச்செலவு செய்யும். இந்த மக்களுக்கு எந்த ஜனாதிபதி தேவை என்பதிலும் பார்க்க தங்களுடைய நாட்டுக்கு
இங்கே இந்த ஜனாதிபதி கதிரையில் எவர் இருந்தால் தங்களுடைய நாட்டினுடைய நலனுக்கு நன்மை என்று தீர்மானிக்கின்ற அந்த சக்திகளுடன் எதிர்த்து நாங்கள் போராட வேண்டியிருக்கும். நிச்சயமாக பொது வேட்பாளர் என்கின்ற தமிழ் அரசியல் வரலாற்றினுடைய திருப்பு முனையாக போகின்ற இந்த விடயத்தை கையில் எடுத்து வெற்றியடைவு செய்வதற்கு தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தனது சக்திக்கும் அப்பாற்பட்டு உழைக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இங்கே பலர் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் வந்த ஜனாதிபதிகள் எங்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். எங்களை பொறுத்தவரையிலே அதுக்கு முற்பட்ட காலத்திலே ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வந்த காலத்திலிருந்து இன்று வரை நாங்கள் தொடர்ச்சியாகவே ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம், ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றோம். விடுதலை புலிகள் ஒரு ஆயுத ரீதியான ஒரு பலமாக இருந்த காலத்தில் கூட பல சுற்று பேச்சுவார்த்தைகள் அந்த காலத்திலே நடந்தது. அந்த காலத்தில் கூட அவர்கள் இங்கே எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த விதத்திலும் முயற்சிக்கவில்லை. அதன் பலனாக அதை தீர்த்து வைத்திருந்தால் இன்று இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே ஸ்ரீலங்கா அரசை பொறுத்தவரையிலே வருகின்ற எந்த ஜனாதிபதிகள் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்ள தேவையில்லை. எங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து வைப்பார்கள் என்று. ஆகவே இன்று 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாடுகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறி, அதாவது இங்கே ஒரு விடுதலை போராட்டம் அல்ல, இது ஒரு பயங்கர போர் தான் இங்கே நடக்கின்றது. இந்த பயங்கரவாத போரை முடிவுக்கு கொண்டு வந்ததன் பின்னர் நாங்கள் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம் என்று கூறியே அந்த போராட்டத்தை அளித்தார்கள். ஆனால் அதற்கு பின்னர் இன்று வரை எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக இல்லை. ஆகவே நாங்கள் தொடர்ந்து இவர்களை நம்பி நாங்கள் வாக்குகளை அளிப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி என்ன காரணத்தை கொண்டு எங்களுடைய உரிமை போராட்டத்தை அளித்தார்களோ அவர்களுக்கு இங்கே தொடர்ந்தும் பிரச்சனை இருக்கின்றது என்பதை கூறுவதற்காகவும், சிங்கள தேசத்துக்கு தொடர்ந்தும் எங்களுடைய பிரச்சனையை எடுத்து கூறுவதற்காகவும் நாங்கள் கட்டாயமாக இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களுடைய பிரச்சனைகளை உலகறிய செய்ய வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் பல செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.